இன்றைய வகுப்பு ஆரம்பிப்போம். இப்ப கடைசியா படிச்ச விஷயம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. வாசிப்பு எடுக்கிறது பார்த்தோம் என்ன? ஒரு வேணியர்ல வாசிப்பு எப்படி எடுக்கிறது? அப்ப அந்த விஷயங்கள் கடைசி கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே. எனக்கு முதலாவது இப்ப வாசிப்பு எடுக்கிறதுக்குரிய சில உதாரணங்கள் பார்த்துட்டு நாங்க எங்களோட அடுத்த விடயங்களுக்குள்ள போவோம். எனக்கு உங்களுடைய ஸ்கிரீன்ல ஷேர் ஆகி இருக்க வேணியரை பார்த்து அட இழிவெண்ணிக்கை எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க பாப்போம். எவ்வளவு இந்த வேணியர் இழிவெண்ணிக்கை ஒரு 4-5 உதாரணங்கள் பார்த்துட்டு பிறகு நாங்க அடுத்த கன்செப்டுக்குள்ள போவோம். ஓகே. எவ்வளவு இந்த வேணியண்ட இழிவெண்ணிக்கை? காட்டப்பட்டிருக்க ஸ்கிரீன்ல ஷேர் ஆகியிருக்க வேணியண்ட இழிவெண்ணிக்கை. ஓகே. சரியான செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பிரதான பிரிவின் நீளம் 1 மில்லிமீட்டர் என. ஓகே. எங்களுக்கு மொத்தமா பாருங்க, இந்த இதுல எத்தனை வேணியர் பிரிவுகள் இருக்காக இருந்தா 50 வேணியர் பிரிவுகள் காணப்படுது. அப்ப இது 50ஆல பிரிக்கிறேன். 1 50ஆல பிரிச்சா இந்த கருவியிட இழிவு எண்ணிக்கை 0.02 மில்லிமீட்டர். ஓகே. அப்ப இழிவு எண்ணிக்கை சரியா துணிஞ்சாச்சு. இப்ப வாசிப்புகள் கொஞ்சம் உதாரணம் பார்ப்போம். அன்னைக்கு வாசிப்பு எடுக்கிறத பார்த்துருந்தோம். ஓகே. பாப்போம். முதல்ல இந்த மரக்கட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மரக்கட்டையில நீளம் எவ்வளோன்னு அளந்து பார்ப்போம் இந்த வேணியர்ல. ஓகே. எனக்கு ஸ்கிரீனை பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு இந்த மரக்கட்டையிட நீளம்? இழிவெண்ணிக்கை சரியா துணிஞ்சிட்டு தான் நீளம் காணணும். ஓகே. இதை பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு மரக்கட்டையின் நீளம்? ஓகே. கவனிங்க, மரக்கட்டையிட நீளம் பார்க்க போறோம். சரி. உங்களுக்கு தெரியும் இந்த இதான் வேணியட பூச்சியம் என. அந்த வேணியட பூச்சியத்துக்கு முன்னுக்கு இருக்க பிரதான அளவுடைய நீளம் 36 மில்லிமீட்டர். சரியா? இந்த வேணியட எத்தனையாவது பிரிவு மேல உள்ளதோட பொருந்தது அப்படின்னு பாப்பீங்களாக இருந்தா, இத பாருங்க, அண்ணளவா நான் போட்டு காட்டுறேன். இது பொருந்தது என்ன? ஓகே. அப்ப அது வந்து 40வது, சாரி 40 இல்ல, 20வது வேணியர் பிரிவு. 4ன்னு போட்டதுக்கு என்ன, அது 20வது வேணியர் பிரிவு என்ன? கருவியின் இழிவெண்ணிக்கை 0.02. ஆகவே ஆன்சர் 36 சக 0.40. அப்ப 36.40 மில்லிமீட்டர் இந்த கருவியின் இழிவெண்ணிக்கை. சரி, இந்த பொருள்ட வாசிப்பு. ஓகே. நாங்க இன்னொரு உதாரணத்துக்குள்ள போவோம். இன்னொரு உதாரணம். சரி. பாருங்க, இந்த பொருளை கொண்டு போய் இதில் வைக்கிறேன். வச்சுட்டு வாசிப்பு எடுக்க போறேன். எங்க படத்தை பார்த்து இந்த பொருளோட தடிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஓகே. பாருங்க, இதுல வாசிப்பு எடுக்க போறேன். இத வாசிப்பு. ஓகே. அப்ப இத வாசிப்பு எடுக்கக்குள்ள இங்க இருக்கு இந்த வேணியட பூஜ்ஜியம். அதுக்கு முன்னுக்குள்ள பிரதான அளவுடை 24 மில்லிமீட்டர் தானே. அப்ப அதை போட்டுக்கொள்றேன். 24. பொருந்தும் பிரிவு அப்படியே ஒவ்வொன்றா நான் பார்த்து கொண்டு வருவனாக இருந்தா கிட்டத்தட்ட நான் அண்ணளவா எடுக்கிறேன். இந்த 6வது பிரிவுன்னு வச்சுக்கொள்வோமே. உண்மைக்குமே இது 6ன்னு சொன்னதுக்கு என்ன, ஒவ்வொன்றுக்கும் 5 பிரிவுகள் இருக்கு தானே. அது 6வது பிரிவு இல்ல, அப்ப 30வது பிரிவு.
ஓகே 6×5 என்ன தர கருவியின் இழிவெண்ணிக்கை 0.02. அப்ப இதை கூட்டினா 24 சக 0.60. ஆகவே இந்த கேள்விக்குரிய ஆன்சர் 24.60 மில்லிமீட்டர். 6ன்னு சொல்லி முடிக்கிறேன், 6.0 சொல்லணும். ஏன் 6.0 சொல்றதுக்குரிய காரணம் நான் இன்னைக்கு சொல்றேன். ஓகே 6.0 சொன்னாதான் மிக சரியான ஆன்சர். ஓகே இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இன்னொரு உதாரணம். ஓகே இந்த மாதிரியான ஒரு மரக்கட்டை ஈடத்தடிப்பு பார்க்க போறோம். ஓகே எங்க குயிக்கா ரீடிங்ஸ் எடுத்து சொல்லுங்க எவ்வளவு இந்த மரக்கட்டையில தடிப்பு. சரி பாருங்க மரக்கட்டையில தடிப்பு பார்ப்போம் நாங்க. ஓகே நீங்க வாசிப்பு எடுக்க போறேன். வேணியட 0 இந்த இருக்கு, அதுக்கு முன்னுக்குள்ள பிரதான அளவுடை 10 மில்லிமீட்டர் பிளஸ் பொருந்தும் பிரிவு ஒவ்வொன்றா நீங்க பார்த்துட்டு வருவீங்களா இருந்தா ஓகே கிட்டத்தட்ட இந்த 7வது பிரிவுன்னு சொல்லலாம். முக்கியமா அது 7வது இல்ல 35வது பிரிவு. 7×5 35. தர கருவியின் இழிவெண்ணிக்கை 0.02. ஆகவே ஆன்சர் 10.70 மில்லிமீட்டர் என காட்டப்பட்டிருக்க அந்த கட்டை அந்த பொருளோட வாசிப்பு. சரியா 10.70 மில்லிமீட்டர். சரி ஓகே இப்ப பாருங்க இதுல சின்ன சேஞ்ச் ஒண்ணு பண்ண போறேன். இந்த வேணியரை மாத்திட்டேன். பாருங்க கீழே உள்ள வேணியர் பிரிவுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு தானே. இப்ப எனக்கு முதலாவது இந்த இந்த கருவியில இழிவெண்ணிக்கை கண்டு சொல்லுங்க. இந்த கருவியின் இழிவெண்ணிக்கை என்ன? ஓகே கருவிகள் மாறி மாறி கொடுக்கக்குள்ள இழிவெண்ணிக்கையை நாங்க கண்டுட்டு தான் வாசிப்பு துணியறதுக்குள்ள போகணும். அப்ப இது வந்து புது ஒரு வேணியர் கருவி. முதலாவது இழிவெண்ணிக்கையை கண்டு சொல்லுங்க. பாருங்க இழிவெண்ணிக்கை சரியானு பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் இந்த இதில் உள்ள பிரதான பிரிவு ஒன்றுட நீளம் 1 மில்லிமீட்டர். கீழே பாருங்க 10 வேணியர் பிரிவு தான் இருக்கு. அப்போ 1 10ஆல பிரிச்சா கருவியின் இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். ஏன்னா ஓகே இப்ப வாசிப்பு எடுக்கிறத பார்ப்போம். இந்த மரக்கட்டையை வைக்கிற முதல் மாதிரியே. ஓகே இப்ப வாசிப்பு எடுத்து சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு இப்ப இந்த மரக்கட்டையின் நீளம்? எவ்வளவு இந்த மரக்கட்டையின் நீளம்? ஓகே கவனிங்க வாசிப்ப சொல்றேன். இங்க இருக்கு வேணியட 0. வேணியட 0க்கு முன்னுக்குள்ள பிரதான அளவுடை 41 மில்லிமீட்டர். வேணியட பொருந்தும் பிரிவு பார்த்தா அன்னளவா 8 அல்லது 9 நீங்க எடுக்கலாம். நான் 8ன்னு எடுத்துக்கொள்றேன். சரியா உள்ளையில ஓரளவு சொல்லக்கூடிய ஆன்சர் 8. 8 தர கருவியின் இழிவெண்ணிக்கை 0.1. ஆகவே ஆன்சர் 41.8 மில்லிமீட்டர். இங்க 8.0 சொல்றது இல்ல. ஏன் இங்க அப்படி 8.0 சொல்றது இல்லையாந்தா முதல்ல கதைச்ச கருவியிட இழிவெண்ணிக்கை 0.02. அது 2ஆம் தசமதானத்துல இருக்கு. அப்ப ஆன்சரும் 2ஆம் தசமதானத்துல சொல்லணும். இந்த வேணியர் கருவியிட இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். இது முதலாம் தசமதானத்துல இழிவெண்ணிக்கை இருக்கு. அப்ப ஆன்சரும் நீங்க முதலாம் தசமதானத்துல தான் சொல்லணும். சரியா ஓகே சரி அப்ப நாங்க இப்ப கொஞ்சம் டியூட்ல கொஞ்சம் கேள்விகள் பார்ப்போம். வாசிப்பு எடுக்கிற விலங்கு. ஓகே சொல்லுங்க 9வது கேள்விக்குரிய ஆன்சர். இந்த 9வது கேள்விக்கான ஆன்சர் என்ன?
ஓகே பாப்போம். 9வது கேள்விக்குரிய பதில வாசிப்பு என்னன்னு கேக்குறாங்கன்னா, இந்த ஜீரோக்கு முன்னுக்குள்ள பிரதான அளவுடை 20 மில்லிமீட்டர். இந்த கருவியிட இழிவெண்ணிக்கை காணுங்க, அது 0.1 மில்லிமீட்டர்னு வரும். பாருங்க பொருந்தும் பிரிவு. ஓகே, இந்த பிரிவு தானே பொருந்தது. அப்ப 5வது வேனியர் பிரிவு பொருந்ததுன்னா கருவியிட இழிவெண்ணிக்கை 0.1. ஆகவே ஆன்சர் 20.5 மில்லிமீட்டர். ஓகே, இப்படி ஒரு ஆன்சர் எங்களுக்கு 5 விடைகள்ல இல்ல. விடைகள் எல்லாமே சென்டிமீட்டர்ல தானே இருக்கு. உங்களுக்கு தெரியும், மில்லிமீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்த 10ஆல பிரிக்கணும். மில்லிமீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்த 10ஆல பிரிக்கணும். அப்ப இதை 10ஆல பிரிச்சா சரியான ஆன்சர் 2.05 மில்லிமீட்டர். ஓகே, இப்படிய சரியான பதில் 2.05 மில்லிமீட்டர். இதை ட்ரை பண்ணுங்க. 13, 14, 15 இந்த 3 கேள்வியும் 13, 14, 15. இந்த 13, 14, 15வது கேள்வியில் செய்யக்குள்ள கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இதுல சொல்லியிருக்காங்க, வேனியர்ல எத்தனை பிரிவு இருக்கு? 10 பிரிவு. அந்த 10 பிரிவையும் இந்த படத்துல காட்டியில்ல, இல்ல பாதியை தான் காட்டியிருக்காங்க. நீங்க கேள்விகள் செய்யக்குள்ள 10 பிரிவு இருக்கிறதாக எடுத்துட்டே செய்யுங்க. மேல தரவுல சொல்லிட்டாங்களே 10 பிரிவுகள் இருக்குன்னு. சரி, பாருங்க 13வது கேள்விய. பூச்சிய வலுவானது எந்த இடைவெளியினால் காட்டப்படும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, முதலாவது ஏசி. ஏன்றது இந்த இடத்துல இருக்கு, சீன்றது இந்த இடத்துல இருக்கு. இது பூச்சிய வலு இல்லை நிச்சயமா. எங்களுக்கு தெரியும், நாங்க பூச்சி வலுல பார்த்தோம். இந்த மாதிரி இருந்தா நேர் பூச்சியவலு. ஓகே, அடுத்து இந்த மாதிரி இருந்தா மறை பூச்சியவலு. இப்படி இருந்தா அது பூச்சியவலு அற்ற கருவி அப்படின்னு படிச்சிருந்தோம். ஏன்னா அப்ப இங்க பூச்சியவலு காட்டப்பட்ட இடைவெளி இந்த இடைவெளி தானே. அப்ப சரியான ஆன்சர் பூச்சியவலு காட்டப்படுறது ஏபின்ற இடைவெளியால பூச்சியவலு காட்டப்படுது. ஓகே, பாருங்க 14வது பூச்சிய வலுவின் பெருமானம் என்ன? பூச்சிய வலுவின் பெருமானம் என்ன? அதுக்கு முதல்ல கருவியிட இழிவு எண்ணிக்கையை கண்டுருவோம். ஒரு பிரதான பிரிவின் நீளம் 1 மில்லிமீட்டர். 10 வேனியர் பிரிவு இருக்கதா தரவுல சொல்லிட்டாங்க. அப்ப கருவியின் இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். சரி, இப்ப பாருங்க, இந்த வேனியர்ல 4வது பிரிவு தானே பொருந்தது. இது நேர்பூச்சியோலு. நேர்பூச்சியோலுனா பொருந்தும் பிரிவு தர இழிவெண்ணிக்கை. அப்ப 4வது பிரிவு பொருந்தது. கருவியிட இழிவெண்ணிக்கை 0.1. அப்ப பெருக்குன ஆன்சர் 0.4 மில்லிமீட்டர் பூச்சியோலோட பெருமான். ஆனா இங்க எல்லாம் சென்டிமீட்டர்ல இருக்கனால இதை நான் 10ஆல பிரிச்சு சென்டிமீட்டருக்கு மாத்தின ஆன்சர் 0.04 சென்டிமீட்டர். இப்ப சரியான ஆன்சர் 3வது ஆன்சர். 14வது கேள்விக்கு சரியான ஆன்சர் 3வது ஆன்சர். சரி, பாருங்க இதானே பூச்சியவலேனா. அடுத்து பார்ப்போம் 15வது கேள்வி. 15வது கேள்வி பாருங்க. மேல உள்ள வேனியர் இடிக்குமானியை உபயோகித்து ஒரு கோலத்துல விட்ட அளந்திருக்காங்க. அப்ப வேனியர்ட அளவிடைகள் அமையும் விதம் உருவில் தரப்பட்டுள்ளது. பூச்சிய வலுவை கவனத்தில் கொள்வதால் மேற்படி கோலத்தின் சரியான விட்டம் என்ன அப்படித்தானே கேக்குறாங்க. அப்ப முதல்ல நாங்க இந்த அளவிடையில வாசிப்பை பெறுவோம். பாருங்க, இந்த ஜீரோவுக்கு முன்னுக்குள்ள பிரதான அளவிடை 31 மில்லிமீட்டர். ஏன்னா பொருந்துற பிரிவு பாப்பீங்களா இருந்தா இந்த 3வது பிரிவு பொருந்தது. அப்ப 3 தர கருவியின் இழிவெண்ணிக்கை 0.1. அப்ப ஆன்சர் 31.3 மில்லிமீட்டர். சரியா, 31.3 மில்லிமீட்டர். எங்களுக்கு இதை சென்டிமீட்டர்ல கொடுக்கணும்.
இதை சென்டிமீட்டர்ல சொன்னா 3.13 சென்டிமீட்டர். ஓகே, இதுதான் இந்த வாசிப்பு. ஆனா இப்ப நீங்க ஆன்சர் பாருங்க, ஆன்சர் இப்படி ஒரு ஆன்சர் இல்லைனா. ஓகே, இப்ப பூச்சியவல் உடைய கருவியை பயன்படுத்தி தானே நாங்க இந்த பொருளோட வாசிப்பு எடுத்திருக்கோம். அப்ப பூச்சியவல் உடைய கருவியை பயன்படுத்தி பொருளோட வாசிப்பு எடுத்தா இது சரியான வாசிப்பா இருக்காதே. அப்ப நாங்க முன்னுக்கு படிச்சிருந்தோம் பூச்சியவலு படிக்கக்குள்ள இந்த நேர்பூச்சியவலுவின் பெருமானத்தை ஒரு பொருளோட உண்மையான வாசிப்பு எடுத்துக்கொள்ளணுமா இருந்தா கழிக்கணும். அப்ப 3.13ல இருந்து நேர்பூச்சியவலோட பெருமானத்தை கழிக்கிறேன். கழிச்ச ஆன்சர் 3.09 சென்டிமீட்டர். அப்ப இதுதான் இந்த பொருளோட வாசிப்பு. ஓகே, அப்ப தனியா வாசிப்பு எப்படி காண்றேன்னு முதல்ல படிச்சோம். இப்ப இந்த பூச்சி வலுவோட ஒப்பிட்டு எப்படி வாசிப்பு எடுக்கிறதுன்னு பார்த்திருக்கோம். நேர்பூச்சி வலுவா இருந்தா கழிக்கணும், மறைப்பூச்சி வலுவா இருந்தா கூட்டணும். சரி, பாப்போம். அடுத்த உதாரண கேள்விக்குள்ள போவோம். இந்த 16வது 17வது கேள்வி செய்யுங்க. 16 17 பாருங்க. 16வது கேள்வி. அப்ப முதலாவது ஒரு வாசிப்போ பூச்சி எவ்வளவையோ காண முதல்ல நாங்க இழிவு எண்ணிக்கை காணணும். என்ன இந்த பாருங்க, இந்த படத்துல ஒரு பிரதான பிரிவின் நீளம் 1 மில்லிமீட்டர், 10 வேணியர் இருக்கு. அப்ப 10ஆல பிரிக்கிறேன். 10ஆல பிரிச்சா இந்த கருவியில இழிவு எண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். இழிவு எண்ணிக்கை கண்டுட்டோம். ஓகே, இப்ப மொழா கேள்வி கேட்கிறாங்க, ஒரு ஏயின் அடிப்படையில் பூச்சிய வலுவின் பெருமானம் என்ன? பாருங்க, இது மறை பூச்சிய வலு. ஏன்னா இந்த ஜீரோக்கு இங்கிட்டு தானே வேணியன்ற ஜீரோ இருக்கு. அப்ப இது மறை பூச்சிய வலு. மறை பூச்சி வலுவா இருந்தா மொத்தம் பாருங்க 10 வேணியர் இருக்கதா சொல்லிட்டாங்க. இந்த படத்துல 10 இல்ல தேவையானது மட்டும் தான் வரைஞ்சிருக்காங்க படத்துல. இந்த 10 வேணியர்ல 4வது வேணியர் பொருந்தது. அப்ப 10 - 4 தர கருவியின் இழிவெண்ணிக்கை 0.1. அப்ப 6 தர 0.1. 6ஐயும் 0.1ஐயும் பெருக்க 0.6 மில்லிமீட்டர் மறைப்பூச்சிய வலுவின் பெருமானம். ஓகே, அப்ப அத சென்டிமீட்டருக்கு மாத்துனா சரியான ஆன்சர் 3வது ஆன்சர் 0.06 சென்டிமீட்டர். இதான் பூச்சியலோட பெருமானம். சரி, அடுத்து பாருங்க 17வது கேள்வி. 17வது கேள்வி. ஒரு பியின் வாசிப்பு பெறப்படும் போது வேணியர் இடுக்கிமானியில் பூச்சியவலி இல்லாதிருப்பின் ஒரு பியிற்கமைய சரியான ஆழத்தின் பெருமானம் என்ன? இத பாருங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. பூச்சியவலி இல்லாதிருப்பின் அவ நீங்க இங்க பூச்சியவலுவை பத்தி யோசிக்க தேவையில்ல. ஜஸ்ட் படத்தை பார்த்து அதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தான் சரி. வாசிப்பு எடுக்கணும், பூச்சியவலுவை பத்தி யோசிக்க தேவையில்லை. கவனிங்க, இந்த இருக்கு வேணியட 0. இதுக்கு முன்னுக்குள்ளது பாருங்க, இது வந்து 40. அப்ப இது 39. இங்கே உள்ளது 38. வேணியட 0க்கு முன்னுக்குள்ள பிரதான அளவுடை 38. பாருங்க, பொருந்தும் பிரிவு எத்தனாவது பிரிவு பொருந்ததா? 4வது. கருவிட இழிவு எண்ணிக்கை 0.1. அப்ப ஆன்சர் 38.4 மில்லிமீட்டர். அவ சென்டிமீட்டர்ல சொன்னா 3.84 சென்டிமீட்டர். இந்த பொருளோட வாசிப்பு 3.84 சென்டிமீட்டர். சரியா? ஓகே, அப்ப இதோட இருக்கட்டும். ஒரு லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல ரீஜாயின் ஆகுங்க.